இந்த கிராமங்கள் அந்த விவசாயியினுடைய மின்சாரம் முறையாக இல்லாதது வந்து வருடத்திற்கு 365 நாளும் இருக்கிறது. அதை பற்றி யாருமே கவனத்தில் கொள்வதில்லை, யாரும் பேசுவதே இல்லை. அது எப்படி மறந்தாங்க? நிலத்தில் இறங்கினால்தான் எனக்கு தட்டத்தில் சோறுமா, ஏடா அவன் கரண்டே கொடுக்கலையடா, இவ்வளோ நாள் 364 நாளும் கொடுக்கலையடா. இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவரிடம் வந்து இந்த கோரிக்கை கொண்டு சென்றதன் காரணம் என்ன? அரசியல் ரீதியாக அவர்கள் செயல்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இவங்க அதை கூறு போடுறாங்க. அவர் சொன்னது மாதிரி டவுன் பக்கம் இருக்கிறவங்களுக்கு மின்சாரத்தை கொடுத்துட்றது. இழிச்சை வாங்கி யாருன்னு பார்த்தா கிராம பகுதி. இல்லை, விவசாயத்திற்குன்னு இலவச மின்சாரம் வந்து கொடுக்கப்பட்டு தானே இருக்குது. அங்கே தான் ஒரு பெரிய தப்பு. எங்கே இலவச மின்சாரம் கொடுக்குறீங்க? யார் இலவச மின்சாரம்? இலவசம்னே பேசாதீங்க, அது தப்பாக தான் வார்த்தை. யார் இலவசம் கொடுக்கறது? விவசாயியை பிச்சைக்காரன் கேவலப்படுத்துவதனுடைய வார்த்தை அந்த இலவசம். பயனீட்டாளர்கள் பயன்படுத்தக்கூடிய மின்சாரத்துக்குரிய கட்டணத்தை அரசுகிட்ட இருந்து வாங்குறாங்க. அரசுக்கு ஏது பணம்? மக்களுடைய வரி பணத்தை. ஸ்டாலின் பணமா, உதயநிதி பணமா, இல்லை மற்ற அமைச்சர்கள் பணமா? அடுத்தவங்க பணத்தை எடுத்து தானே கொடுக்குறீங்க. அதில் என்ன இலவசம்? இன்றைக்கி ஆர்டர் போட்டாச்சு. 2024-2025 ஆண்டிற்கான ஃபஸ்ட்டு குவார்ட்டர் 3 மாதத்துக்குள்ள தொகை மானியத்தை தமிழ்நாடு அரசு மின்சார வாரியத்துக்கு செலுத்த வேண்டும் என்று ஒழுங்குமுறை ஆணையம் உத்தரவு போட்டாச்சு. மின்சார வாரியம், நான் ஒரு விவசாயி, எனக்கு வழங்க வேண்டிய மின்சாரத்தை நான் கேட்குற போது நீயே ஃப்ரீயாக எலக்ட்ரிசிட்டி வாங்கி நீ என்ன பேசலாம்? எப்படி பேசலாம்? என் பணம் உனக்கு முன்னாடி கொடுத்தாச்சு. டியூப் தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீத். இது நையப்படை நிகழ்ச்சி. நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள் முன்னாள் மின்சார வாரியத்துறை ஊழியர்கள் மதிப்பிற்குரிய திரு செல்வராஜ் மற்றும் நீலகண்டன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்? நல்லா இருக்கும். மகிழ்ச்சி. விவசாயத்திற்கு 24 மணி நேரமும் மும்முனை மின்சாரம் வழங்க மறுப்பது என்பது மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தை அவமதிக்கும் செயல் என பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து ஒரு அறிக்கையை வந்து தெரிவித்திருக்கிறார். அந்த அறிக்கைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக உங்களுடைய கோரிக்கையை வந்து அதில் சொல்லப்பட்டு அதிலும் குறிப்பாக உங்களுடைய பேரை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த அறிக்கையை ரெண்டு பேரும் எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், அந்த அறிக்கையை வந்து உண்மையை தான் சொல்லுது. உண்மையான விஷயத்தை தான் வந்து மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். அந்த விஷயத்தை தான் வந்து அவங்க அறிக்கையாக வெளியிட்டிருக்காங்க. ஆனால் தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தை அவமதிப்பது என்பது அது இரண்டாவது பட்சம். முதலாவது நாம் கவனிக்க வேண்டியது நுகர்வோருடைய உரிமையை மீறுவதுங்கிறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. முதல் நுகர்வோர் தான் அல்டிமேட். அவருடைய உரிமை, அவருடைய தேவையை பூர்த்தி செய்வது தான் மின்சார வாரியம் என்கின்ற ஒரு கட்டமைப்பினுடைய அடிப்படை தார்மீக கடமை. அதை செய்யணுங்கிறத மின்சார சட்டம் தெளிவாக வரையறுத்து சொல்லுது. அப்போ அதை அவங்க செய்யலை. அப்போ மின்சார சட்டத்தை மீறி இருக்காங்க. மின்சார சட்டத்தை மீறி அவங்க மனம் போன போக்கில் அவங்களுக்கு வந்து நுகர்வோர் தான் அவங்களுடைய எஜமான். மின்சார வாரியத்தினுடைய எஜமான் யாராக இருக்க முடியும்னா நுகர்வோர் தான். மின் நுகர்வோர் தான் எஜமான். அந்த நுகர்வோருக்கு பாதிப்பை ஏற்படுத்தி அவருடைய உரிமையை பறித்து வாழ்வாதாரத்தை சீரழித்து இந்த மின்சார வாரியம் நாங்கள் சிறப்பாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம் என்று வெளியில் பிரகடனப்படுத்தி கொண்டு இருப்பது அடிப்படையிலேயே தவறு. இதைத்தான் நாங்கள் ஆணையத்திடம், மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்திடம் சென்று இது போன்ற உத்தரவையும் அரசினுடைய உத்தரவையும் செயல்படுத்துவதில்லை, மின்சார சட்டம் சொன்ன வழிமுறைகளையும் செயல்படுத்துவதில்லை. இவர்கள் நுகர்வோருக்கு எதிரான ஒரு முடிவை காலங்காலமாக இன்டர்நெட்டில் 40 வருடங்களாக ஏதோ வேறு ஒரு காரணத்தை சொல்லி அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சட்டம் சொல்லுகிறது, அரசு ஆணை சொல்லுகிறது. அனைத்து வழிகளும் அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது என்று இருக்கிற பொழுது அதை நாங்கள் கடைபிடித்து தான் தீர்வோம் என்று இன்றைய தேதி வரைக்கும் மின்சார வாரியம் அதை செயல்படுத்தி கொண்டு வருகிறது. இதை எதிர்த்து தான் நாங்கள் ஆணையத்திடம் சென்று முறையிட்டு வலுவான காரணங்களை சொல்லி, ஏனென்றால் இது ஒரு 40 ஆண்டு கால பிரச்சனை. 40 ஆண்டு காலம் பிரச்சனைன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா யாருமே அதை உணரவில்லை, எல்லோரும் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். இப்படி தான் வந்து கிராமங்களுக்கெல்லாம் மும்முனை. முதல்ல நான் இதை சொல்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்தை விளக்கிறேன். மும்முனைன்னா என்ன? மும்முனை மின்சாரம்னா என்ன? நம்ம எப்படி கேள்விப்பட்டிருக்கிறோம்னா வோல்டேஜ் சரியில்லை, குறைச்சலாக இருக்குது, கரண்டு வரலை,
ரொம்ப நேரமாக மின்சாரம் துண்டிச்சிருக்கு, இன்டரப்ஷன் அதிகமாக இருக்குது, நாங்கள் சிரமப்படுறோம் அப்படின்னா பரவலாக எல்லாருமே பேசக்கூடிய சொல் வழக்கு. செய்திகளும் அப்படி தான் வரும். இப்போ ஒரு சில நாட்களாகத்தான் மும்முனை மின்சாரம் என்கின்ற ஒரு வார்த்தை வந்து மிக அதிக அளவில் பேசப்பட்டு வருகிறது. அப்படின்னா மும்முனை மின்சாரம் தான் என்ன? மின் பயன்பாடுங்கிறது வந்து இரண்டு விதத்தில், அதிக பளு கொண்ட இயந்திரங்களை இயக்குவதற்கு அதிக திறன் உள்ள மின்சாரத்தை வழங்க வேண்டும். அதே மும்முனை 3 கம்பிகளில் 3 விதத்தில் உள்ள மின்சாரத்தை செலுத்தி அதிக திறன் கொடுத்து அந்த மோட்டாரை இயக்குகிறார்கள். இயக்குவதற்கு அந்த மும்முனை மின்சாரம் என்பது இன்றியமையாதது, தேவை. நமது வீட்டில் பயன்படுத்தக்கூடிய அநேக பொருட்கள் எல்லோருமே எல்லாவற்றும் ஏசி உட்பட ஒரு முனை மின்சாரத்தில் இயங்கக்கூடியவை. அதனால் நாம் மும்முனை மின்சாரம் வாங்கிக் கொள்வோம். ஆனால் ஒரு முனை மின்சாரத்திலேயே அதை அநேகமாக அதை பிரித்து மூன்று இதுக்கும் முனைகளுக்கும் பிரித்து அதை நாம் உபயோகப்படுத்தி கொண்டு வருகிறோம். பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா 1.5 HP 1.5 ஹெச்பிக்கு மேலே இருக்கக்கூடிய மோட்டாருக்கு எல்லாமே மும்முனை இருந்தால் தான் அது திறம்பட செயல்பட முடியும். அப்படி என்றால் ஒரு தொழிற்சாலைக்கு, ஒரு மருத்துவமனைக்கு, ஒரு வியாபாரத்திற்கு பெரிய அளவில் செயல்பாடு இருக்குமே ஆனால் கண்டிப்பாக மும்முனை மின்சாரம் இன்றியமையாது. மும்முனை மின்சாரம் இல்லை என்று சொன்னால் அவர்களால் அந்த பிஸ்னஸையோ தொழிலையோ வியாபாரத்தையோ குடிதண்ணீருக்கான ஒரு பெரிய மோட்டாரை கூட நாம் இயக்க முடியாது. இதுதான் மும்முனை மின்சாரம். ஏன் மும்முனை மின்சாரத்தை பற்றி நாம் அதிகமாக பேசுகிறோம் என்பதற்கான விளக்கம். ஸோ மும்முனை மின்சாரம் என்பது கண்டிப்பாக கொடுத்தே தீர வேண்டும். ரைட். இப்போ என்ன விவசாயிகளுக்குன்னு என்ன பிரச்சனை? விவசாயிகளுக்கு ஏன் அந்த மும்முனை மின்சாரம் வழங்கவில்லையா அப்படின்னு கேட்டால், ஆமாம் வழங்கவில்லை, அதுதான் பிரச்சனை. இன்றைக்கி மட்டும்தான் வழங்கலையா? இல்லை, ஆண்டு 365 நாட்களும் அவர்களுக்கு ஒழுங்காக வழங்குவதில்லை. சரி, விவசாயிக்கு மட்டும்தான் அந்த மும்முனை மின்சாரம் வழங்கவில்லையா? இல்லை. அதை எப்படி அவங்க பிரிக்கிறாங்கன்னு சொன்னால், கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மின் விநியோக பாதைகளை நகர்ப்புறம், அர்பன், நகரம் அண்டு கிராமம் என்று பிரிச்சுக்கிறாங்க. அந்த ஃபீல்டரை பிரிச்சுக்கிட்டு கிராமத்தில் உள்ள ஃபீல்டருக்கு எல்லாத்துக்குமே 6 மணி நேரம் 3 மணி நேரம் இடைப்பட காலம் விட்டு, எப்படின்னா மார்னிங் 6 to 10, காலையில் 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் எல்லோரும் அதிகமாக மின் உபயோகம் இருக்கும்போது அது பீக் ஹவர்னு சொல்கிறோம். அதே மாதிரி ஈவினிங் 6லேருந்து 10 மணி எல்லோரும் இரவு நேரத்தில் அதிகமான மின் சுமை பளு இருக்கிறதுனால அதை பீக் ஹவர்ன்றோம். முன்னாடி இது கடந்த காலத்தில் இருந்த நடைமுறை. மார்னிங் 6 to 10, ஈவினிங் 6 to 10. அப்போ இது ஒரு 8 hours வந்துடுது. இது மீறி அவங்களால மின் விநியோகத்தில் வந்து சிரமம் வருதுக்குன்னு சொன்னாங்கன்னா இந்த மாதிரி இவங்களை வந்து 3 பேஸை கட் பண்ணிடுவாங்க. அந்த நேரத்தில் விவசாயிக்கு மும்முனை மின்சாரம் கொடுக்க மாட்டாங்க. கொடுத்து அதை வந்து தடை செஞ்சுவாங்க. தடை செஞ்சுக்கிட்டு அதுக்கு பதிலாக இருமுனை மின்சாரத்தை கொடுப்பாங்க. மின்சாரம் இருக்கும், ஆனால் இருமுனை. எதுக்காக அந்த மின்சாரத்தை கொடுக்குறாங்கன்னா, விவசாயிக்கு தேவையில்லை, அவங்களுக்கு மோட்டர் இயக்கினா ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் 5 மணி நேரம் இயக்கினா போதும் அது. ஆனால் அந்த மின் பாதையில் இணைக்கப்பட்டிருக்கிற மற்ற நுகர்வோர்கள் இருக்காங்க. வீடு கிராமங்களில் உள்ள வீடுகள், கடைகள், மருத்துவமனைகள், குடிநீர் சப்ளை, அந்த சிறு தொழிற்சாலைகள், பெரிய மீடியம் லெவலில் உள்ள தொழிற்சாலைகள், இவர்களெல்லாம் பாதிக்கப்படுவார்கள் என்பதற்காக அதை என்ன செய்கிறாங்கன்னா 2 phase இருமுனை மின்சாரத்தை அதில் ஒரு சின்ன ஒரு மாற்று ஏற்பாடு செய்து 3 கம்பிகளிலும் மின்சாரம் வருகிற மாதிரியான ஒரு ஏமாற்று வேலை தான் அது. உண்மையிலே சொல்லப்போனால் அந்த வார்த்தை வந்து ஏமாற்று வேலை. சட்டப்படியும் அது அனுமதி இல்லை, தொழில்நுட்ப ரீதியிலும் அது ஏற்றுக்கொள்ளப்படாத பாதுகாப்பானதில்லை. இந்த இரண்டையுமே எந்த சட்டமும் ஏற்றுக்கொள்ளாத போது மின்சார வாரியம் காலங்காலமாக இந்த ஒரு நடைமுறையை மக்களை ஏமாற்றி அவர்கள் நியாயப்படுத்தி கொண்டு வந்திருக்கிறார்கள். இதை நாம் தொழில்நுட்ப ரீதியிலும் சட்டப்படியும் மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தில் முறையிட்டு தான் இந்த பிரச்சனைக்கு அவர்கள் உத்தரவு வழங்கியிருக்கிறார்கள். 24 மணி நேரம் எல்லா மின்சாரம் என்று நீங்கள் மின் இணைப்பு பெற்றுக்கொண்டால் நீங்கள் என்ன கேட்குறீங்க? ஒரு முனை மின்சாரம் வேண்டுமா, மும்முனை மின்சாரம் வேண்டுமா? நீங்கள் விண்ணப்பத்திலே எழுதி கொடுக்குறீங்க, அதுக்குரிய பணம் கட்டுறீங்க. ஒரு முனை மின்சாரத்துக்குள்ள கட்டணத்தை செலுத்துகிறோம், மும்முனை கேட்டால் மும்முனைக்குள்ள மின்சாரத்துக்குள்ள கட்டணத்தை செலுத்துகிறோம். ரைட். அப்படின்னா கொடுத்துட்டிங்கன்னா 24 மணி நேரம் சப்ளை கொடுக்கணும், அவ்வளோதான். அதை கொடுக்காம இருக்கிறதுக்கு சட்டம் உனக்கு எந்த வித இதுவும் செய்யும். ஒரு எமர்ஜென்சி, ஒரு திடீர்னு ஒரு மின் பற்றாக்குறை ஏற்பட்டுடுச்சு, ஒரு அவசரம், ஒரு மின் உற்பத்தி நிலையங்கள் ட்ரிப் ஆகிடுச்சு, பழுதாயிடுச்சு, சடனாக நின்றுடுச்சு, எங்கேருந்து அரேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னா நீ மின் துண்டிப்பு செய்யலாம். 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் மின் துண்டிப்பு செய்யலாம். அது யாரும் கேள்வி கேட்க முடியாது, சட்டத்திலே அதுக்கு இடம் இருக்கிறது. ஆனால்
இந்த 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 இருமுனை மும்முனை மின்சாரம்ங்கிறது வழங்குவது எப்படின்னா, தொடர்ந்து காலங்காலமாக குறிப்பிட்ட நுகர்வோரை 365 நாட்கள் வருடத்தில் அவர்களுக்கு 24 மணி நேரம் மும்முனை மின்சாரம் வழங்குவதே கிடையாது. காலையில் 10 மணியிலிருந்து 2 மணி நேரம், 2 மணி வரைக்கும், இல்லை 10 மணிலேருந்து 12 மணி வரைக்கும், இல்லை 10 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் மத்தியானம், அவ்வளோதான் 3 பேஸ் கொடுப்பாங்க. நைட்டு 10 மணிக்கு ஆரம்பித்தாங்கன்னா 5 மணி, காலையில் 5 மணி வரைக்கும் கொடுப்பாங்க. இது வரைக்கும் இருந்த சிஸ்டத்தில் படி இதை கடைபிடிச்சு வந்தாங்க. ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சு, பீக் ஹவர்னு சொல்லக்கூடியது எல்லோரும் உபயோகப்படுத்தக்கூடிய நேரம் இருக்கு இல்லையா மின்சாரத்தை, அப்போ அதிகமான அளவு தேவை மின் விநியோகம் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம், அதை தான் பீக் ஹவர்னு சொல்கிறோம். அந்த பீக் ஹவர் என்ன ஆகிடுச்சு, 10லேருந்து 12, 1ன்னு மாறிக்கிட்டே வருது. ஏன்னா எல்லோரும் ஏசி போட ஆரம்பிச்சிட்டோம். 11 மணி தான் இப்போ பீக்கே ஸ்டார்ட் ஆகுது. 10 மணி இருக்குது, நார்மல் பீக்கில் இருக்குது. 10 மணிக்கு மேலே தான் சூப்பர் பீக்குக்கு போகுது. அது 11, 12, 1 மணி. அதனால தான் மிட் நைட்டில் சப்ளை இன்டரப்ஷன் வருது, ஃபீல்டர் ட்ரிப் ஆகுது, டிரான்ஸ்ஃபார்மர் வெடிக்குது, ஃபயர் ஆகுதுங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் ஏன் வருதுன்னா, நைட்டு தான் பீக். அப்போ நைட்டு பீக் வரும்போது என்ன பண்ணுறாங்க, இவன் அப்படியே ஒரு ஹேபிச்சுவல்னா என்ன, உடல் ரீதியில், மன ரீதியில், நிர்வாக ரீதியில் இவன் ஏற்றுக்கொண்டது. என்ன பிரச்சனை வந்தாலும் விவசாயி சப்ளை கொடுக்கக்கூடாது, கிராமத்துக்கு சப்ளை கொடுக்கக்கூடாது, கட் பண்ணிட்டா அப்படித்தான் நாம் திறமையாக இந்த மின் விநியோகத்தை செயல்படுத்த முடியும்னு நம்பியிருக்கான். முட்டாள்தனமான வாதம், முட்டாள்தனமான நம்பிக்கை. மக்கள் மீதோ, நுகர்வோர் மீதோ, அந்த நிர்வாகத்தின் மீதோ, தன்னுடைய தொழில் திறமையின் மீதோ அல்லது தொழில்நுட்பத்தின் மீதோ இவங்களுக்கு 1% கூட நம்பிக்கையும் கிடையாது, அக்கறையும் கிடையாது. அதனுடைய விளைவு தான் இந்த இது. அப்போ நாம் சொன்னபடி அந்த பீக் இரவு 11, 12, 1 மணின்னு போகிறதுனால விவசாயிக்கு மின்சாரம் கொடுக்க மாட்டான். ஏன், பீக் இருக்குல்ல. இவன் என்ன நினச்சிட்டு இருக்கிறான்னா, மற்றவங்களுக்கெல்லாம் உபயோகப்படுத்தினது போக இருந்தால் தான் விவசாயம்னா நம்ம என்ன விவசாயம் மட்டும் பேசுகிறோம். விவசாயம் மட்டும் இல்லை, கிராமப்புறங்களுக்கு போகக்கூடிய மின்சாரம் யாருக்குமே கொடுக்க மாட்டேன். ஏன்னா ஃப்ரீயாக இருந்தால் மட்டும்தான் நான் கொடுப்பேன் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை இருக்கிறதுனால இரவு கொடுக்கக்கூடிய மின்சாரத்தை குறைஞ்சதுனால தான் அந்த அறிக்கையிலையும் சரி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நைட்டு 2 மணி நேரம் தான் சப்ளை கொடுத்துருக்காங்க. 10லேருந்து காலைல 5 மணி வரைக்கும் கொடுக்குறோம்னா 7 மணி நேரம் கொடுக்கலாம், 3 பேஸ் கொடுத்துருக்கலாம். 2 மணி நேரம் தான் கொடுக்கலாம். ஏன்னா இதுதான் காரணம். எப்போ 3 மணிக்கு மேலே தான் பீக் இறங்குது, 2 மணிக்கு கீழே தான் இறங்குது. அந்த 2லேருந்து 5 மணி வரைக்கும் தான் அந்த 2 ஹவர்ஸ் கொடுப்பான். இப்படி செய்தால் அவன் எப்படி விவசாயம் செய்ய முடியும்? அப்போ கிராமப்புறங்களை இப்போ நாம் இன்றைக்கி இப்போ சம்மரில் தான் சப்ளை இன்டரப்ஷன் பற்றி அதிகமாக பேசுவோம். ஏன், 1 மணி நேரம் கரண்ட் இல்லைன்னா நம்மளால் சமாளிக்கவே முடியாது. எப்படி இருக்கிறது, ஐயோ முடியல. நம்ம என்ன பண்ணுறோம், இபி சப்ஸ்டேஷனுக்கு போகிறோம், ஆஃபீஸுக்கு போகிறோம், கெரோ பண்ணுறோம், சத்தம் போடுறோம், அடிக்கவே செய்கிறாங்க. ஒரு சில இடங்கள் அடிதடி சண்டையே நடக்குது. ஏன், இந்த சம்மரில் மட்டும்தான் நடக்கும். ஆனால் இந்த கிராமங்கள் அந்த விவசாயியினுடைய மின்சாரம் முறையாக இல்லாதது வருடத்திற்கு 365 நாளும் இருக்கிறது. அதை பற்றி யாருமே கவனத்தில் கொள்வதில்லை, யாரும் பேசுவதே இல்லை. அது எப்படி மறந்தாங்க? ஆனால் விவசாயிகளின் பால் நாங்கள் அக்கறை கொண்டவர்கள்னு சொல்லக்கூடிய என்ஜிஓக்கள் முதற்கொண்டு அனைவரும் எல்லாரும் வாரி சுருட்டிக்கிட்டு வருவாங்க. நாங்கள் விவசாயிக்காக போராடுறோம், விவசாயிக்கு அக்கறை செலுத்துகிறோம் அப்படின்னு. அவன் களத்தில் அவன் நிலத்தில் இறங்கினால்தான் எனக்கு தட்டத்தில் சோறுமா. ஏடா அவன் கரண்டே கொடுக்கலையடா, இவ்வளோ நாள் 364 கொடுக்கலையடா, எங்கடா போகிறீங்க நீங்களாம் அப்படிங்கிற கேள்வி நமக்கு விஷயம் தெரிஞ்சது. ஆதங்கம்ங்கிறது அத்துமீறி வெளியில் வருது. அநாகரிகமான வார்த்தைகளாக வெளியே வரக்கூடிய அளவுக்கு அழுத்தங்கள் இருக்கிறது, நியாயங்கள் இருக்கிறது. ஆனால் இந்த நம்ம சமூகத்தில் அரசியல்வாதிகளும் சரி, என்ஜிஓக்கள்னு சொல்லக்கூடிய விவசாய விரும்பிகள் என்று சொல்லக்கூடியவர்களும் சரி, விவசாயிகளுமே அடிமைகளாகத்தான், அரசியல் கட்சிகளின் அடிமைகளாக இருப்பதால் தான் இந்த விஷயங்கள் இதுவரை பேசப்படவில்லை. இது நாங்கள் இப்பொழுது ஒழுங்குமுறை ஆணையத்தின் மூலமாக ஒரு உத்தரவு அவர்கள் ரொம்ப தெளிவாக வழங்கியிருக்கிறார்கள். நாம் உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டிய ஒரு ஜட்ஜ்மெண்ட். ஏன்னால் கன்வென்ஷனல் கோர்ட்டுங்கிற அவங்களை விட முதலாக இந்த சப்ஜெக்டை, எலக்ட்ரிசிட்டி சம்பந்தப்பட்ட விஷயத்தை தீர விசாரித்து அது தொழில்நுட்ப ரீதியில் அதை அணுகி அதற்கு ஜட்ஜ்மெண்ட் வழங்கி இருப்பதுங்கிறது மிகப்பெரிய பொருத்தமான ஒரு உத்தரவு. இதை செயல்படுத்துவதுங்கிறது காலத்தின் கட்டாயம். இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவரிடம் இந்த கோரிக்கை கொண்டு சென்றதன் காரணம் என்ன? அரசியல் ரீதியாக அவர்கள் செயல்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அவர்கள் ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும் இல்லையா, இதெல்லாம் அந்த என்ன அதிமுகலேருந்து பண்ணுறாங்க,
மற்ற கட்சிகளில் இருந்து கூட அப்பப்போ அந்தந்த எந்தெந்த பகுதிக்கு போகிறாங்களோ அந்த பகுதி பிரச்சனைகளை கேட்டு அங்கே அந்த பிரச்சனை இருந்தால் அதை பற்றி பேசிட்டு தெரியாங்க. அது வந்து அரசியல் ரீதியான ஒரு அணுகுமுறை. இப்போ நான் சொல்ல வர்றது என்னன்னா, அரசியல் நமக்கு தேவையில்லை. இது வந்து மின்சாரம் என்பது வந்து 24 மணி நேரமும் எல்லாருக்கும் கொடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த மின் சட்டத்தில் இருக்கக்கூடிய. இவங்க அதை கூறு போடுறாங்க. அவர் சொன்னது மாதிரி டவுன் பக்கம் இருக்கிறவங்களுக்கு மின்சாரத்தை கொடுத்துட்றது. இழிச்ச வாங்க யாருன்னு பார்த்தா கிராம பகுதியில் இருக்கிறவங்க. டவுனில் இருக்கிறவங்க போய் சண்டை போடுவாங்க. கிராமத்தில் இருக்கிறவங்க சண்டை போட மாட்டாங்கல்ல, அழுகிற பிள்ளைக்கு தானே பால். அந்த ஒரு ஃபார்மில் எடுத்துகிட்டு போகிறாங்க. அதில் சட்டத்தை புறக்கணிக்கிறாங்க, தொழில்நுட்ப ரீதியாக புறக்கணிக்கிறது, எல்லாமே செய்திருக்கிறாங்க. ஏன் எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறாங்கன்றது யாருமே தெளிவுபடுத்துவதே இல்லை. சில நேரம் 2 ஃபேஸ்லேயே வச்சிடுறாங்க. ட்ரூ ஃபேஸில் வைக்கிறதுனால என்ன வருதுன்னா அதுவே ஒரு சட்டமீறல். சில இடங்களில் பார்த்தா கேள்விப்பட்டிருப்பீங்க, ட்ரூ ஃபேஸில் வந்தாலும் ஒரு கண்டென்சர் கெப்பாசிட்டரை போட்டு ஓட்டிகிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. இவங்க பண்ணுற அயோக்கியத்தனத்தை வெளியே வராது. அவன் தப்பு பண்ணுறான்னு சொல்லுவாங்க. அவனை தப்பு பண்ண தூண்டுனது யார்? இந்த 2 ஃபேஸ் கொடுக்குறவன் தானே பண்ணியிருக்கிறேன். நீ தப்பாக உபயோகப்படுத்து அப்படின்னு தூண்டி விட்டு தானே செய்கிறாங்க. இப்போ இவங்க சொல்கிறாங்க ரிலீஃப் வருது நிறையா, பீக் ஹவரில் எல்லாம் ஓட்ட முடியாமல் இருக்குன்னு. 2 ஃபேஸ் போட்டு ஓட்டியாச்சுன்னா ரிலீஃபே வராது. 3 ஃபேஸ் இருந்தால் எப்படி ஓட்டுவானோ அதே மாதிரி 2 ஃபேஸ்லேயும் அவன் வந்து ஓட்டி தண்ணியை அரைச்சிட்டு இருப்பாங்க. அப்போ எங்கே லோடு ரிலீஃப் எங்கே இருக்கும்? மெகாவாட் குறைகிறதுக்கு வாய்ப்பு எங்கே இருக்கும்? இவங்க தயார் பண்ணியிருக்கிட்ட புள்ளி வரப்படியே கிட்டத்தட்ட 300 மெகாவாட் வந்து அதிகமாகுது. அவங்க விவசாயிகள் உபயோகப்படுத்தும் போது 300 மெகாவாட் அதிகமாகுதுங்கிறாங்க. அதே இதை 24 மணி நேரம் அவங்களுக்கு சப்ளை கொடுத்தாங்கன்னு வைங்க, அவங்க ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் எல்லாரும் அதை இயக்குறதுனால தான் அந்த 300 மெகாவாட் அதிகமாகுது. எல்லாம் 24 ஹவர்ஸ் சப்ளை இருக்குன்னா ஒரே நேரத்தில் போட வேண்டிய அவசியம் இல்லை. 24 மணி நேரத்தில் எப்போ வேணாலும் போடுவேன். ஸ்ப்ரெட் ஓவர் ஆகிடும். ஸ்ப்ரெட் ஓவர் ஆகும்போது டிமாண்டு எக்ஸீட் ஆகுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அது தொழில்நுட்ப ரீதியாகவும் நடைமுறை சாத்திய வகையிலும் வந்து இவங்க யாரும் யோசனை பண்ணுறதே கிடையாது. இப்போ எல்லாம் என்னன்னா யோசிக்கிறது எதுக்கு? யோசிச்சாதான் சம்பளம் வருதா? நமக்கு தான் நிறைய சம்பளமும் வருது, கிம்பளமும் வருது. இந்த இடத்துல எதுக்கு யோசனை எல்லாம் பண்ணோம்? அதனால் எல்லாரும் மூளையை கலத்தி வெளியே வச்சுட்டாங்க. வச்சுட்டு கொஞ்சம் அந்த இடத்த ஃபில்லப் பண்ணுறா கொஞ்சம் களிமண்ணாக உருட்டி வச்சுருக்காங்க. எனக்கு டாப் லெவலில் மேல்மட்டத்தில் இருந்து கீழ்மட்டம் வரையிலும் அதுதான் இன்றைக்கி நடக்குது. எவனும் இந்த சிந்திக்கும் சக்தியே பவரே இழந்துட்டாங்க. முட்டாள்தனமாக முரட்டுத்தனமாக செயல்படுற வேலையை மட்டும்தான் செய்கிறாங்க. இதில் ரோஷம் மட்டும் வந்துடும். அபாண்டமாக பேசுகிறேன், மரியாதை குறைவாக பேசுகிறேன் அப்படி இல்லை. விவசாயத்திற்குன்னு இலவச மின்சாரம் வந்து கொடுக்கப்பட்டு தானே இருக்குது. அங்கே தான் ஒரு பெரிய தப்பு. எங்கே இலவச மின்சாரம் கொடுக்குறீங்க? யார் இலவச மின்சாரம்? இலவசம்னே பேசாதீங்க, அது தப்பாக தான் வார்த்தை. யார் இலவசம் கொடுக்கறது? விவசாயியை பிச்சைக்காரன் மேல் கேவலப்படுத்துறதுனுடைய வார்த்தை அந்த இலவசம். இந்த ஒரு சொன்னீங்க இல்லை, ஒரு பிச்சைக்காரனு நீங்கள் போட்டிங்கன்னா அதை வேணால் இலவசம்னு சொல்லலாம். ஏன்னா உங்கள் காசை நீங்கள் அவனுக்கு கொடுக்குறீங்க, இலவசமாக கொடுக்குறீங்க, சரிதானே? இப்போ நீங்கள் 2 பேரும் போகிறீங்க, இவர் பாக்கெட்டில் கையை விட்டு 10 ரூபாய் எடுத்து அந்த பிச்சைக்காரன்ட்ட கொடுத்தீங்கன்னா அதுக்கு பேர் இலவசமா? என்னது அதுக்கு பேர்? இலவசங்கிறதே கிடையாது. சொல்லுவாங்க மின்சார வாரியம் இலவசமாக கொடுக்குதுன்னு. மின்சார வாரியம் இலவசமாக எதுவுமே கொடுக்கல. நீங்கள் இப்போ இலவசம்னு சொல்கிறீங்க இல்லையா? இலவசம்னு யார் கொடுக்குறா? இருங்க வரேன். அதாவது இலவசமாக கொடுக்கல. என்ன பண்ணுறாங்க? அவங்க இந்த பயனீட்டாளர்கள் பயன்படுத்தக்கூடிய மின்சாரத்துக்குரிய கட்டணத்தை அரசுகிட்ட இருந்து வாங்குறாங்க. அரசுக்கு ஏது பணம்? மக்களுடைய வரி பணம். ஸ்டாலின் பணமா, உதயநிதி பணமா, இல்லை மற்ற அமைச்சர்கள் பணமா? இல்லை, பொது நிதி தானே. நீங்களும் நானும் இவரும் எல்லாரும் கொடுத்த பணம் தானே. அடுத்தவங்க பணத்தை எடுத்து தானே கொடுக்குறீங்க. அதில் என்ன இலவசம்? அதனால தான் இந்த பஸ்ஸில் எல்லாம் வந்து இலவசங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்தலை. அது என்னமோ ஒரு வார்த்தை உபயோகப்படுத்துகிறாங்களே, விலை மதிப்பு இல்லாதையா? ஆமாம், விலையில்லா பேருந்து, விலையில்லா பேருந்து என்ன தேவைன்னு சொல்கிறாங்க. இலவசங்கிறது ஒரு அபத்தமான வார்த்தை சார். நீங்கள் உங்கள் சொந்த காசில் கொடுத்தீங்கன்னா இலவசம்னு சொல்லிக்கிடலாம். பொது நிதியிலேருந்து எடுத்து கொடுக்கும்போது என்ன இலவசம் அது? ஏன் அந்த விவசாயினுடைய காசு அதில் இல்லையா?
விவசாயி என்ன வாங்கினாலும், உரம் வாங்கினாலும் அவன்கிட்ட டேக்ஸ் வசூல் பண்ணிடுறீங்க. அவன் ட்ரெஸ் வாங்குறது, அவனுடைய தேவையான சாப்பாட்டு சாமான்கள் வாங்குறது, வேறு எதை வாங்கினாலும் அவன்கிட்ட இருந்து வசூல் பண்ணுறீங்கல்ல. அப்போ அவன் காசும் தானே அதில் இருக்குது. அப்புறம் என்ன இலவசங்கிறது? அவங்க யாரு கொடுக்குறாங்க இலவசம்? யாரு கொடுக்குறாங்க? அடுத்தது இப்போ நீங்கள் கேட்குறீங்க பார்த்தீங்களா, அந்த மைண்டில் வந்து எல்லார்ட்டுமே இலவசமாக கொடுக்குறதானங்க, கொடுத்துக்கப்போ வாங்கிக்க வேண்டியதானங்க. எப்படி நான் கரண்ட்டுக்கு பணம் கட்டுறேன், டவுனில் இருக்கிறவன் கரண்ட்டுக்கு பணம் கட்டுறான், நான் கேட்குறேன், இப்போ கரண்ட் இல்லைன்னு நான் கேட்குறேன். விவசாயிக்கு அவனுக்கு இலவசமாக கொடுக்குறாங்க, 8 மணி நேரம் கொடுத்தா பத்தாதா? அது என்ன நீ என்ன இப்படி தான் இப்போ தான் வேணும், இப்படி தான் வேணும், எனக்கு 24 மணி நேரம் வேணும், நீ இப்போ நான் 24 மணி நேரம் நான் இது வந்து நான் வந்து விவசாயம் பண்ணுவேன், நீ எப்படி சொல்லலாம்? அப்படிங்கிறத இந்த கான்செப்ட் எப்படி வருது? யார் அது கொடுக்குறது? யார்? மின்சாரம் மின் விநியோகம் செய்கிறது யார்? மின் வாரியம், டான்ஜெட்கோங்கிற ஒரு நிறுவனம். கரெக்டுங்களா? இலவசம் கொடுக்குறது யார்? கொடுக்குறதாக இப்போ சொல்கிறது யார் கொடுக்குறாங்க? அதனும் இவனுக்கு என்ன உபயோகம் இருக்குமோ, விவசாயி எவ்வளவு மின்சாரத்தை உபயோகப்படுத்துவான் என்ற ஒரு கணக்கீட்டின் அடிப்படையில் ஒரு தொகையை அரசு இபி கொடுத்துருது மின் வாரியத்துக்கு. இப்போது மின் வாரியம் இலவசமாக விவசாயிக்கு சப்ளை கொடுக்குன்னு சொன்னால் ஏற்றுப்பீங்களா? ஏற்றுக்க முடியுமா? முடியாது. அப்போது இபி வந்து விவசாயிக்கு இலவசமாக கொடுக்கல, இவனுக்கு கொடுக்கறதுக்குள்ள என்ன செலவோ அந்த செலவை அரசு அவன்கிட்ட கொடுத்துருச்சு. கரெக்ட்? அப்போ இலவசம் எங்கேன்னு வந்தது? நாம் இப்போ எதை பேசுகிறோம்? ஒரு நிர்வாகம், மின்துறை நிர்வாகம் அவனுடைய நுகர்வோருக்கு வழங்க, அவனுக்கு பணம் வந்தாச்சு, அட்வான்ஸாக வந்துடுது சார் அட்வான்ஸாக வந்துடு. மானியத்தை வந்து 3 மாதம், வருடத்துக்கு 4 தடவை முன்னாடியே கொடுத்துணுன்றான். எலக்ட்ரிசிட்டி ஆக்டாக தான் சொல்லியிருக்கு. எஸ், எலக்ட்ரிசிட்டி ஆக்டை சொன்னது அவ்வளோ பேரும் கிண்டல் பண்ணாங்க. மானியம் இதை வந்து இலவச மின்சாரம் போயிடணும். இன்றைக்கி ஆர்டர் போட்டாச்சு. 2024-2025 ஆண்டிற்கான ஃபஸ்ட்டு குவார்ட்டர் 3 மாதத்துக்குள்ள தொகை மானியத்தை, விவசாயிக்குள்ள மானியத்தை அரசு, தமிழ்நாடு அரசு மின்சார வாரியத்துக்கு செலுத்த வேண்டும் என்று ஒழுங்குமுறை ஆணையம் உத்தரவு போட்டாச்சு. முன்னமையே கொடுத்துடணும்னு சொல்லிட்டான். அப்போ நீ மின்சார வாரியம், நான் ஒரு விவசாயி, எனக்கு வழங்க வேண்டிய மின்சாரத்தை நான் கேட்குற போது நீயே ஃப்ரீயாக எலக்ட்ரிசிட்டி வாங்கிட்டு நீ என்ன பேசலான்னு? எப்படி பேசலாம்? என் பணம் உனக்கு முன்னாடி கொடுத்தாச்சு, மற்ற நுகர்வோரெல்லாம் உபயோகப்படுத்தினதுக்கு அப்புறம் தான் பணம் கட்டுறான். நான் அப்படி கிடையாது, நான் ப்ரீபெய்டு, அவன் போஸ்ட் பெய்டு. எனக்குள்ள பணம் உனக்கு வந்தாச்சு, என்ன போய் நீ ஃப்ரீ கன்சியூமர், நான் ஃப்ரீயாக சப்ளை பண்ணேன், நீ எப்படி பேசலாம்? ஓகே, இது ஒரு லாஜிக்கில் சட்டப்படி உரிமை மீறல், என்னுடைய உரிமை மீறல். ஒரு பாயிண்டில் இன்னொரு பாயிண்ட்டை சொல்கிறேன். சரி, எனக்கு எப்படி கணக்கீடு பண்ணுற? உனக்கு தெரியாது, மீட்ரு வைக்கல, நீ எப்படி கணக்கீடு பண்ணுற? நீ கரண்டே கொடுக்கறது இல்லை. ஆனால் நீ என்ன பண்ணுற? நீங்கள் பிடபிள்யூடியில் அவன்கிட்ட ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன பண்ணுறான்? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதியாக நிலத்தடி நீர் எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிறத அவன் போடுறான். ஒரு நிலத்தடி நீர் இருந்ததுன்னா ஒரு 10 HP மோட்டர் போட்டால் ஒரு நாள் இத்தனை மணி நேரம் ஓடுனா இவ்வளவு நேரம் கரண்ட் செலவாகும் அப்படிங்கிற ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கில் எடுத்து ஒரு செயற்கை முறையில் ஒரு பெரிய ஒரு இது ஃபிக்ஸ் பண்ணி, அப்போ இவ்வளவு மொத்தம் எவ்வளவு? 1,90,00,000 HP விவசாயத்துக்கு இருக்குது. 1,90,00,000 HP வந்து விவசாய மோட்டர் மின் பளு இருக்குது. அந்த பளுவுக்கு எவ்வளவு வரும்? 8,000 கோடி 9,000 கோடி ஒரு வருடத்துக்கு அப்படிங்கிறத அந்த ஆணையம் அப்ரூவ் பண்ணுது. அந்த பணத்தை அவங்க கொடுத்துட்றாங்களா? அப்போது எவ்வளவு உனக்கு தேவையான ஒரு விவசாயிக்கு தேவையான மின்சாரம், ஒரு வருடத்திற்கான மின்சாரம் எவ்வளவோ அதற்குள்ள பணம் உனக்கு வந்தாச்சு. ஆனால் நீ 2 மணி நேரம் 3 மணி நேரம் சப்ளை கொடுத்தேன்னா நீ சீட்டிங் தானே. அப்போது இப்போ நல்லா பாருங்கள், ஒன்று என் பணம் உனக்கு முன்னாடியே வந்தாச்சு. இந்த விவசாயிகள் வெக்கப்படவோ கூச்சப்படவோ பிச்சை எடுக்கிற எண்ணமே வேண்டாங்கிறேன் நான். விவசாயிக்காக பேசக்கூடியவங்களோ நான் பிச்சை எடுக்கிறேன், எனக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்கிற மைண்ட் செட்டே வரவே கூடாது. அதே மாதிரி மின்வாரியத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு அதிகாரியும் நாங்கள் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறோன்னு பேசினோம்னா அவன் மேலே அவதூறு வழக்கே போடலாம். உண்மைக்கு புறமான செய்தி, என்னை கொஞ்சம் அசிங்கப்படுத்துகிறான் அப்படின்னு வழக்கு போட முடியும். ஆமாம், என்னுடைய பணம் முன்னாடி ப்ரீபெய்டு முதலே கொடுத்துருக்கேன். அதில் இன்னொரு விஷயம் இருக்குது. விவசாயிக்கு இலவசம் கொடுக்கறல. விவசாயிக்கு இலவசம்னு சொன்னால் அவன் வீட்டுக்கு உபயோகப்படுத்துகிறான் இல்லை கரண்ட்டு, அதை வந்து இலவசமாக யாரும் கொடுக்கறல. இது எதுக்கு கொடுக்குறாங்க? விவசாயத்துக்காக கொடுக்குறாங்க. விவசாயம் நாட்டினுடைய அடிப்படை தேவை. விவசாயம் பண்ணுறதுக்கு தான் கொடுக்குறாங்க, விவசாயிக்கு கொடுக்குறது இல்லை. அது விவசாயத்துக்கு தான் கொடுக்குறாங்க. நான் ஆல்ரெடி ப்ரீபெய்டு கொடுத்துட்றேன், என் பணம் உபயோகத்துக்கு முன்னாடியே இபிக்கு கொடுத்துறேன். ஒரு பாயிண்ட்டு. 2வது பாயிண்ட்டு, நான் எவ்வளவு மின்சாரம் ஒரு வருடத்திற்கு 10 HPக்கு செலவழிப்பேனோ
மொத்த மின்சாரத்துக்குமான செலவுக்கான ரூபாயையும் நான் செலுத்திடுறேன். ஆனால் நீ வந்து இது மாதிரி ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் 4 மணி நேரம் 5 மணி நேரம் நினைச்ச நேரத்துக்கு நீ கரண்ட் கொடுக்குற. இப்போ ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் தான் வந்து இந்த மும்முனை மின்சாரம் அப்படிங்கிறது நிச்சயம் இல்லாதது 8 மணி நேரம் 10 மணி நேரம் 2 பகுதிகளாக பிரித்து. இப்போ இந்த அறிக்கையை நான் சொல்லணும் வேண்டாம், நீ எடுத்துக்க வேண்டாம். இந்த அறிக்கை என்ன சொல்லுது, நைட்டு 2 மணி நேரம் தான் சப்ளை கொடுக்குறாங்க. கரெக்டுங்களா? இப்போ பகலில் ஒரு 5 மணி நேரம், பாதி தோட்டம் பாஞ்ச மாதிரி பாதி தோட்டம் சும்மா இருந்த மாதிரி தான். ஆமாம். ஏன்னா இப்போ கோடை காலத்தில் வந்து தண்ணி வந்து 500 அடி 800 அடி 1000 அடிலாம் போகும். இவங்க பெரிய சப்மர்சிபிள் மோட்டரை போட்டு தான் பம்ப் பண்ணணும். பம்ப் பண்ணோம்னா டைம் ஆகும். ஒரு 2 ஏக்கர் 3 ஏக்கருக்கு போடணும்னு சொன்னால் டைம் ஆகத்தான் செய்யும். கீழே இருக்கிற தண்ணியை உறிஞ்சி மேலே கொண்டு வந்து கொட்டணுமா இல்லையா? ஆமாம். அப்போ அது வந்து டூரேஷன் அதிகமாக. ஒரு வீட்டுக்கு வேண்டிய மோட்டாரிலேயே 3 மணி நேரம் ஓடினா சம்பு நிறைய மாட்டேங்குது சார். ஒரு வீடு, ஒரு 4 வீடு இருக்குது, ஒரு 8 வீடு ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்குதுன்னு சொன்னால் 3 மணி நேரம் சப்ளை கொடுக்குறேன்னு சொல்கிறான். 1/2 இன்ச்சு பைப்பில் சம்பு நிறைய மாட்டேங்குது. ஒரு வீட்டுக்கான தேவையை பூர்த்தி செய்ய முடியல. அப்போ ஒரு விவசாயி எப்படி பண்ணுவான்? ஒரு விவசாயி பண்ணுறதுக்கு எங்கேன்னு பண்ண முடியும்? வோல்டேஜ் ப்ராப்ளம். வோல்டேஜ் கம்மியாக வோல்டேஜ் கொடுத்தேன்னா அது மோட்டர் சரியாக ஓட முடியாது, பழுதாக இருக்கும். நாள்பட அந்த மோட்டர் பழுதாக இருக்கும். ஸோ பல காரணங்களால் நீ 24 மணி நேரம் அவங்களுக்கு மின்சாரத்தை நீ வந்து உறுதிப்படுத்திட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது. இந்த 300 மெகாவாட்டு கூட அதிகமான கன்சம்ஷன் வர வாய்ப்பில்லை, குறையத்தான் செய்யும். ஏன்னா அவங்களுக்கு திட்டமிடல் வந்துடுது. இப்போ என்ன பண்ணுறாங்க தெரியுமா? இப்போ எப்போ கரண்ட் வரும்னு தெரியாது, அன்சர்டன். நான் சொன்ன இது சாட்சி, உண்மைக்கு புறமான எதுவுமே அறிக்கையை யாருமே வெளியே சொல்லலை, உண்மைதான் இது. நைட்டு 2 மணி நேரம் எப்போ வரும் எப்போ போகும் தெரியாது. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? அங்கே காத்திருக்க முடியுமா? முடியாது. மோட்டரா ஒரு இதில் ஒரு கண்ட்ரோல் வச்சு செட் பண்ணி ஆன் பண்ணி விட்ருவாங்க. கரண்ட் வந்து தான் மோட்டர் போடும். ரைட், போடுங்க. இப்போ தேவையா தேவையில்லையா, தேவையான இடத்துல பாய்ச்சணுமா, தேவையில்லாத இடத்துல ஃப்ளட் ஆகுமா தெரியாது. அப்போ ஒரு மானிட்டரிங் மெக்கானிசம் இல்லையா, ஃபெயில்யூர் ஆகுதா? அப்போ மானிட்டரிங் மெக்கானிசம் ஃபெயில்யூர் ஆகுதுன்னா அந்த இது கரண்ட் விரயம் தானே, அந்த தண்ணி விரயம் தானே. அப்போ இது நீங்கள் என்ன சாதிக்கிறீங்க? நீங்கள் 2 ஃபேஸ் கொடுக்குறதுனால 3 ஃபேஸை தடை பண்ணுறதுனால நீங்கள் என்ன சாதிச்சிங்க? ஒரு பாயிண்ட். நான் இந்த டெக்னிக்கலாக வரேன் சார். 10 வருடத்துக்கு முன்னாடி உங்கள் டிமாண்டு, இந்த தமிழ்நாட்டினுடைய கிரிட் டிமாண்ட் என்ன இருந்தது? ஒரு பேச்சுக்கு ஒரு 10,000 மெகாவாட்டு தேவை இருந்தது. இன்றைக்கி 20,000 மெகாவாட்டு தாண்டி 21,000 மெகாவாட்டை ரீச் ஆகிட்டு இருக்குது. கரெக்டாக? 10,000 மெகாவாட்டுக்கு டிமாண்ட் இருக்கிற போதும் நீங்கள் விவசாயிக்கு மும்முனை மின்சாரம் கொடுக்கல. இன்றைக்கி 21,000 மெகாவாட் வந்ததுக்கப்புறமும் விவசாயிக்கு மின்சாரம் கொடுக்கல. ரைட்டா? காற்றாலை சூரிய ஒளி மின்சாரம் வந்தால் இலவச மின்சாரம் வந்து குறைவான விலையில் மின்சாரம் கிடைக்கும், பரவலாக எல்லா செல்ஃப் சஃபிஷியன்ட். இன்றைக்கி 40,000 மெகாவாட்டு 45,000 மெகாவாட்டுக்கு நம்ம தமிழ்நாட்டில் இன்ஸ்டாலேஷன் கெப்பாசிட்டி நிறுவி இருக்கிறாங்க. அதிலே இருந்து தான் 21,000 மெகாவாட் நமக்கு வேணும். நமக்கு டிமாண்ட் தேவையை வந்து 22,000 மெகாவாட். 40-45,000 மெகாவாட்டு தமிழ்நாடுக்குள்ளேயே இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இதை தவிர்த்து இந்தியாவில் இருந்து மற்ற மாநிலங்களில் இருந்து எங்கே இருந்து எவ்வளவு வேணும்னாலும் 22 ரூபாயோ 25 ரூபாயோ பாக்கெட்டு நிரப்புற அளவுக்கு நம்ம வாங்கலாம். நானோ நீங்களோ இல்லை, யாருன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆமாம், அமைச்சரோ யாருக்கு சக்தியும் இருக்குதோ அவர் ஜெயிலில் இருந்து வாங்கினாலும் வாங்கலாம், வெளியே இருந்தாலும் வாங்கலாம். அது அவங்கவுங்க சாமர்த்தியத்தை பொறுத்து. ரைட்டா? அப்போ கரண்ட் இருக்குது, சப்ளை இருக்குது. ஆனால் அன்னைக்கும் அந்த விவசாயிக்கு நான் பேசுகிறது விவசாயம் மட்டும் கிடையாது. விவசாய ஃபீடர், ரூரல் ஃபீடரில் கனெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய மற்ற இதர நுகர்வோர்கள், மற்ற நுகர்வோர்களில் நம்ம ரொம்ப கவனமாக, வீடுகள் ஓகே, கிராமங்களில் வீடுகளுக்கு வேண்டாம் 2 ஃபேஸ் சப்ளை இருந்தால் போதும், 3 ஃபேஸுக்கு சப்ளை கொடுத்துறோம். RYB 3 ஃபேஸும் வேணுங்கிற ஒரு அவசியம் இல்லை. மோட்டருமே மிஞ்சி போனால் 1.5 HP 1 HP தான் இருக்கும், 1/2 HP 1 HP தான் இருக்கும் வீட்டு தேவைக்கு, போதும் விட்டலாம். ஆனால் ஒரு தொழிற்சாலை நடத்துகிறவங்களுக்கு வந்து நீங்கள் மும்முனை மின்சாரம் இப்படி 2 மணி நேரம், நைட் 2 மணி நேரம், பகலில் 3 மணி நேரம் கொடுத்தீங்கன்னா அவன் எப்படி தொழிற்சாலை நடத்த முடியும்? இது எப்படி தொழிற்சாலை நடத்தக்கூடியவங்களுடைய சிறு குறு அண்டு நடுத்தர வர்க்கத்தினுடைய அந்த தொழில் முனைவோனுடைய அமைப்புகள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க? இது எல்லாமே இது எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க. ஆமாம், யாரும் ஒரு குறிப்பிட்ட ஒரு பிரிவினரை மட்டுமே ஒரு அரசியலை மட்டும் குறை சொல்லவோ, அதிகார வர்க்கத்தை மட்டும் குறை சொல்லவோ, ஒரு பொதுமக்கள்கிட்ட ஒரு சிலரை மட்டும் கிடையாது. எல்லாமே எனக்கு என்ன தேவை அப்படிங்கிறதே தெரிந்து கொள்ள முடியாமல், தெரிந்ததை கேள்வி கேட்க தெரியாமல், கேள்வி கேட்க தெரிந்தாலும் அது எனக்கு என்ன, அவன் ஃபார்மர்ஸ் போராடிட்டு போகிறான், நான் ஏன் போராடணும்?
இது மாதிரியான ஒரு சுயநலம் அதிகமாக மேலோங்கி இந்த பிரச்சனை வந்து விஸ்வரூபம் எடுக்க வேண்டிய பிரச்சனை இப்பொழுதுதான் ஆரம்ப நிலையில் இருக்கிறது எல்லோருடைய கவனத்தில். இதற்கு முந்தைய ஆட்சி காலமான எடப்பாடி அவர்களுடைய ஆட்சி காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயத்திற்கு மும்முனை மின்சாரம் அப்படிங்கிறது சரியாகத்தான் வழங்கப்பட்டதா, இல்லை அப்பயும் அந்த ஆட்சியிலும் குறைபாடு இருந்ததா? அதாவது அவர் ஆட்சி முடியும் போது 24 மணி நேரம் மும்முனை சப்ளை கொடுக்கணும்னு ஒரு அரசு ஆணை ஒன்று போட்டாங்க. ஏடிமிக்க பீரியட். ஆமாம், போட்டு அந்த எலெக்ஷன் முடிஞ்சோன்னா அதை மறுபடியும் அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அது கிடப்பில் இருக்குது. ஆமாம், அதை சாகடிச்சிட்டாங்க. அதாவது அரசு ஆணை போட்டாலும் நாங்கள் மதிக்க மாட்டோம், சட்டத்தில் என்ன இருந்தாலும் மதிக்க மாட்டோம். இப்போ வந்து ஆணையத்தில் இருந்து இன்னும் இப்போ உத்தரவு போட்டிருக்கிறாங்கல்ல, உத்தரவு போட்டு எத்தனை மாதம் ஆகுது? கிட்டத்தட்ட 4 மாதம் ஆகுது. 4 மாதம் ஆகுது, அப்படியே தான் இருக்கிறோம். அதாவது எரும மாட்டுல மழை பெஞ்சது மாதிரின்னு சொல்லுவாங்கல்ல, யார் எவன் என்ன சொன்னாலும் எதை பற்றியும் எனக்கு கவலை இல்லை, நான் பாட்டுக்கு இருந்துகிட்டே இருப்பேன், இந்த செத்த புணம் மாதிரி இருந்துகிட்டு இருப்பேன் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி மின்சார வாரிய நிர்வாகம். ஆனால் அவங்க செத்த புணம் இல்லை, ஒரு மோசமான நிலையில் இருக்கு. நிர்வாகங்கிறது பெரிய சீரோவாக போச்சு. யார் வேணால் அவன் இஷ்டத்துக்கு ஆட்டம் போடலாம், யாருக்கும் எந்த சட்டமும் விதிமுறையும் ஒன்றும் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு என்ன சொல்கிறாங்க, மின்சார வாரியத்துக்கு வர வேண்டிய வருமானத்தை எல்லாம் இழந்து விடக்கூடாது, அந்த மீட்ரு ஃபிக்ஸ் பண்ணுற மேட்டரில் எல்லாம் சொல்கிறாங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட 2.5 லட்சம் மீட்ரு வந்து பழுதாகி இருக்குது, அங்கேயே இருக்குது. ஏன் மாற்றலைன்னா அதுக்கு மீட்ரு இல்லையா. இதில் முக்கியமான அம்சம் என்னன்னா, இந்த மீட்டர்லாம் வாங்கும்போது வாங்குறவங்களுக்கு கண்டிஷன் உண்டு. 10 வருஷம் 15 வருஷம் கேரண்டி பீரியட் இருக்குன்னு சொல்லி. இதில் கிட்டத்தட்ட 2 லட்சம் மீட்ரு வந்து கேரண்டி பீரியடுக்குள்ள உள்ளது. யார் மாற்றணும்? அந்த கம்பெனிக்காரன், சப்ளையர் தான் அதை மாற்றணும். ஏன் மாற்றல? வடநாட்டில் உள்ள சப்ளையரா, வட இந்தியாவில் உள்ள சப்ளையராக இருக்கிறதுனால தாமதமாகி மக்கள் சிரமப்படுறாங்களாம். நமக்கு ஆதாயம் வரணும்னா நம்ம உலகத்தில் எங்கே இருந்து வேணாலும் வாங்கிட்டு வருவோம். சரியா? இப்போ இந்த பேண்ட்டுக்கு வர கவர்மெண்ட் ஜியோ போட்டுடுச்சு சார் சொன்னாங்க. ஆமாம், ஒரு ஜியோ போட்டாங்க. 2வது மாதம் ஜியோ போட்டாங்க. வித் எஃபெக்ட் பண்ண 1/4 அந்த வருடம், குறிப்பிட்ட வருடம் 1/4 நடைமுறைக்கு வரணும்னு ஜியோ போட்டாங்க. 7 நாள் நடைமுறைப்படுத்தினாங்க. திடுதிப்புன்னு நிறுத்திட்டாங்க. பேப்பர்லையும் உடனே பேப்பரில் போட்டாங்க. 1 வாரம் மட்டும்தான் கொடுத்தாங்க, இப்போ நிறுத்திட்டாங்க. 24 மணி நேரம் கொடுக்கல அப்படின்னு செய்தி வந்தது. ஒரு மின்சார வாரியம்ங்கிறது வந்து ஒரு அரசு துறை நிர்வாகம், ஒரு IAS தலைமையில், ஒரு சேர்மன் தலைமையில் அந்த நிர்வாகம் செயல்பட்டுட்டு வருது. ரைட்டா? இப்போ நீங்கள் இந்த ரெண்டை எப்படி நீங்கள் தனித்து பார்ப்பீங்க? ஒரு அரசு அந்த ஜியோவில் அழகாக சொல்லியிருக்கு, ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. உனக்கு இதனால் 24 மணி நேரம் விவசாயத்துக்கு அந்த கிராமப்புறங்களுக்கு மின்சாரம் வழங்குவதால் கூடுதல் செலவு காரணமாக நிதி தேவைப்படுமாயின் அரசு வழங்க தயாராக இருக்கிறது. அந்த ஜியோவில் க்ளீனாக இருக்குது. எப்படி சார் வேணும்? உங்களுக்கு என்ன சார் வேணும்? நீங்கள் ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர், நீங்கள் ஒரு மின்சாரம் விநியோகம் பண்ணக்கூடிய ஒரு புறம்போக்கு கம்பெனி, ரைட்டா? அப்படி இருக்கிற போது உங்களுக்கு என்ன வேணுமோ நான் கொடுத்துட்றேன்றான், அரசு சொல்லிடுறான். ஆர்டரை போட்டுட்டான், ஆர்டரும் போட்டுட்டான், உத்தரவும் கொடுத்துட்டான். நீங்கள் செயல்படுத்தலை. நீங்கள் செயல்படுத்தலைங்கிறத அரசு கேட்கணுமா வேண்டாமா? அப்போ கேட்கலன்னு என்ன அர்த்தம்? நீ 2 பேரும் கூட்டுக்கலன்னு தானே அர்த்தம். அப்போ நம்ம இதை பிரித்து பார்க்கக்கூடாது. அரசு ஜியோ போட்டாங்க, இவன் செய்யலை, அப்படி பார்க்கக்கூடாது. அரசு ஜியோ அப்படின்னா எப்படி பாம்பை அடிக்க மாதிரி வெளியே தெரியணும், ஆனால் பாம்பும் சாகக்கூடாது, கம்பும் முறியக்கூடாது. ஆனால் வெளியில் பார்க்குறவங்களுக்கு ஏதோ பாம்பு அடிக்கிறான்னு தெரியணும். அப்போ 2 பேரும் கூட்டுக்கலன்னு தானே. இதுதான் இந்த விஷயத்தில் 40 வருடமாக கடைபிடித்து வரும் அயோக்கியத்தனம். பொதுமக்களை ஏமாற்றி பிழைக்கக்கூடிய கேவலமான பிழைப்பை தான் அத்தனை பயிலும் செய்துட்டு இருக்காங்க. இந்த நிலை மாற வேண்டும் என்றால் பொதுமக்களிடம்தான் இந்த நிலையை தர ஒரு விழிப்புணர்வு உருவாக வேண்டும். அந்த விழிப்புணர்வு இப்போ உருவாகிட்டு வருது. இந்த கஞ்சா கடத்தல் அது இதெல்லாம் வரும்போது அங்கங்கேயே பிரச்சனைகள் வருது, சாராய கடையில் பிரச்சனைகள் வருது. இந்த விழிப்புணர்வுகள் அப்படியே வளர்ந்துட்டே வரும். கூடிய விரைவில் இதுக்கெல்லாம் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுவரை உங்கள் பல்வேறு கருத்து மிக்க நன்றி சார்.